ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ஹாரி பாட்டர் அண்ட் தி ஃபிலாசபர்ஸ் ஸ்டோன் புக்கில் சாப்டர் 7 த சார்ட்டிங் ஹேட் பார்ட் 2 பார்க்கலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹாரி போன பாட்டில் அந்த சார்ட்டிங் ஹேட் செரமனியில் அந்த ஹேட்டை போட்டான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு இந்த பாட்டில் பார்க்கலாம். அந்த ஹேட்டை ஹாரி தலையில் வச்சோடனே அந்த ஹேட் கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, உன்கிட்ட வீரம் இருக்குது, கெட்ட எண்ணம் கொஞ்சம் கூட இல்லை, டேலண்ட் இருக்குது, என்னது அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்துச்சு. அந்த ஹேட் உன்னை எந்த ஹவுஸில் போகிறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தப்போ ஹாரி அந்த ஸ்டூலோட எட்ஜஸை பிடிச்சிட்டு ஸ்லித்தரின் வேண்டாம், ஸ்லித்தரின் வேண்டான்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தான். ஸ்லித்தரின் வேண்டாமா அப்படின்னு அந்த வாய்ஸ் கேட்டுச்சு. உனக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு ஸ்லித்தரின்ல நீ இருந்தீன்னா உனக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கும், அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் உனக்கு ஸ்லித்தரின் வேண்டான்னா கிரிஃபண்டோர் அப்படின்னு கத்துச்சு அந்த ஹேட்டை. அதுக்கப்புறம் அந்த ஹாரி அந்த ஹேட்டை கழட்டி வச்சு நேராக கிரிஃபண்டோர் டேபிளுக்கு போனால் எல்லாரும் கை தட்டினாங்க. அங்கே கிரிஃபண்டோரோட ப்ரீஃபெக்டான பர்சியும் அவனுக்கு கை கொடுத்தான். அங்கே அந்த வீஸ்லியோட ட்வின் பிரதர்ஸ் எங்களுக்கு தான் பாட்டர், எங்களுக்கு பாட்டர் கிடச்சிட்டான்னு கத்திட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த கோஸ்ட் இருக்குல்ல, அவனுமே ஹாரியை தட்டி கொடுத்தான். அது ஹாரிக்கு ஏதோ ஹைஸ்கூலில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு, பக்கெட் ஆஃப் ஹைஸ்கூலில் இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹாரி அங்கே டேபிளில் உட்காந்துட்டான். அதுக்கப்புறம் ஹாரி உட்காந்ததுக்கப்புறம் தான் அவனுக்கு நல்லாவே அந்த மேலே போட்டிருப்பாங்களே ஹை டேபிள், டீச்சர்ஸ் உட்காருறது, அது அவனுக்கு தெரிஞ்சுது. அவனுக்கு ரொம்ப பக்கத்துலேயே ஹாக்ரிட் உட்காந்துருந்தாரு. ஹாக்ரிட் தம்ஸ் அப் காமிச்சார், இவனும் சிரித்தான். அதுக்கப்புறம் சென்டர் ஆஃப் த டேபிளில் பெரிய கோல்டன் சேரில் டம்பிள்டோர் உட்காந்துருந்தாரு. அவன் சாக்லேட் ஃப்ராகை ட்ரெயினில் தவற விட்டான். அதுக்கப்புறம் டம்பிள்டோர் தான் அதில் அந்த கார்டில் அவனுக்கு வந்திருப்பாங்க. அதை அவன் நினச்சி பார்க்குறான், ஓ இவர் தான் அவர் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் ப்ரொஃபஸர் குரிலை பார்க்குறான். அவன் லீக்கி கால்ட்ரனில் பார்த்தான்ல, அந்த ப்ரொஃபஸர் குரிலை பார்க்குறான். அவர் பர்பிள் டர்பன் ஒன்று கட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் இதெல்லாம் நோட் பண்ணிட்டு இருக்கப்போ இன்னும் கொஞ்சம் பேர் தான் ஷார்ட் ஆகிட்டு இருந்தாங்க. டர்பின் லிசா ரேவன் கிளாக்கு போயிட்டாங்க. ராணுமே ஷார்ட் ஆகி கிரிஃபண்டோர் டேபிள் உட்காந்துட்டான். அதுக்கப்புறம் ஹாரி அவனோட எம்டி தட்டை பார்க்குறான். அப்போ தான் அவனுக்கு புரியுது அவன் எவ்வளோ பசியில் இருக்கான்னு. அவனோட பம்கின் பேஸ்ட்ரீஸும் பழசு மாதிரியே இருந்துச்சு, அதனால் அவனால் அதையும் சாப்பிட முடியல. ஆல்பஸ் டம்பிள்டோர் அப்போ தான் எந்திரிச்சு நல்ல கையை ஓப்பன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. வெல்கம் நியூ இயர் ஸ்டூடெண்ட்ஸ், ஹாக்வர்ட்ஸ்க்கு வந்திருக்க நியூ இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வெல்கம். நம்ம இப்போது விருந்து ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் சில பேருக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். நிட்வெட், பிளப்பர், ஆட்மெண்ட், ட்வீக், உங்கள் எல்லாருக்கும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவர் திருப்பி உட்காந்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் கை தட்டினாங்க, சேர் பண்ணாங்க. ஹாரிக்கு சிரிக்கிறதா இல்லையா அப்படின்னு புரியல. அதுக்கப்புறம் இவர் என்ன பைத்தியமா அப்படின்னு பெர்சிகிட்ட கேட்டான். பெர்சியும் பைத்தியமா, அவர் ஜீனியஸ், உலகத்திலே பெஸ்ட் விசார்ட் இவர் தான், ஆனால் கொஞ்சம் மேடவும் நடந்துப்பாரு அப்படின்னு சொன்னான். ஹாரி எதையோ பாட்டு வாயை பொழந்தான். என்னன்னா அவனுக்கு முன்னாடி இருந்த எல்லா எம்டி இதுலேயும் அவ்வளவு சாப்பாடு, இது வரைக்கும் அவன் பார்த்திடாத அளவுக்கு அவ்வளவு சாப்பாடு இருந்துச்சு. அங்கே ரோஸ்ட்டு பீஃபு, ரோஸ்ட்டு சிக்கன், போர்க் சாப்ஸு, லேம் சாப்ஸு, சாசேஜஸ்ஸு, பேக்கனு, ஸ்டீக்கு, பாயில்டு பொட்டேட்டோஸு, ரோஸ்ட்டு பொட்டேட்டோஸு, சிப்ஸு, புட்டிங்கு, பீஸு, கேரட்ஸு, கிரேவி, கெச்சப்னு அவ்வளோ இருந்துச்சு. டஸ்லேஸ் இவனை பட்னி போட்டதே கிடையாது, ஆனால் இவனுக்கு பிடிச்ச அளவுக்கு சாப்பிட விட்டதே கிடையாது. ஹாரிக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் டட்லே எடுத்து சாப்பிடுவான். ஈவன் அவனுக்கு அது பிடிக்காதுனாலும், அவனுக்கு அதை சிக்கா ஆக்கிடுனாலும் ஹாரிக்கு பிடிச்சதுக்காக அவன் எடுத்து தின்றுவான். அதுக்கப்புறம் அவன் பிளேட்ஸ் எல்லாம் எடுத்து ஒவ்வொருதுலேயும் ஒவ்வொரு பைட்டை எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தான். ஹாம்பர்கர்ஸ் மட்டும் அவன் சாப்பிடல, எல்லாமே டெலிஷியஸாக இருந்துச்சு. ஹாரி ஸ்டீக்கை கட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தான். அப்போ அது ரொம்ப நல்லா இருக்குல்ல அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். அது யாருன்னா அந்த மேலே இருந்த அந்த கோஸ்ட்டு. நீங்கள் சாப்பிட்லையா அப்படின்னு ஹாரி கேட்டான். நான் சாப்பிட்டு 500 வருஷம் ஆச்சு அப்படின்னு அந்த கோஸ்ட்டு சொல்லிச்சு. அஃப்கோர்ஸ் நாங்கள் சாப்பிடணுன்னு ஒன்றும் அவசியம் இல்லை, இருந்தாலும் நான் மிஸ் பண்ணுறேன். ஓ, நான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கவே மறந்துட்டேன்ல, என் பேர் தான் சார் நிக்கோலஸ் டி மின்சி பார்பிங்டன் அப்படின்னு சொன்னார். நான் கிரிஃபண்டோர் டவரோட கோஸ்ட் அப்படின்னாரு. ரான் சடனாக எனக்கு உங்களை தெரியும் அப்படின்னா, என் பிரதர்ஸ் உங்களை பற்றி சொல்லியிருக்காங்க, நீங்கள் தானே நியர்லி ஹெட்லெஸ் நிக் அப்படின்னு கேட்டான். ஆனால் நீ என்ன சார் நிக்கோலஸ் டி மிம்சின்னு கூப்பிட்றதா நான் விரும்புவேன் அப்படின்னு சொன்னார். அப்போ நடுவில் அந்த சாண்டி ஹேர் வச்சிருந்த சீமஸ் ஃபினிகன் இன்ட்ரப்ட் பண்ணான். நியர்லி ஹெட்லெஸ்ஸா, எப்படி உங்களை நியர்லி ஹெட்லெஸ்ன்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டான்.
அந்த அவங்க பேசுனது வந்து அந்த சார் லிக்கோனஸ்க்கு வந்து பிடிச்ச மாதிரியே இல்லை. எப்படியா இப்படிதான் அப்படின்னு அவரோட தலையை வந்து அவரோட காதை பிடிச்சி அப்படியே இழுத்தாரு. அது அப்படியே பாதியாக ஆயிடுச்சு. அவர் பாதி தலை மட்டும் அப்படியே இதாக இருக்குது, அதை சாய்ச்சாரு. அவர் தலையை யாரோ வெட்ட ட்ரை பண்ணியிருக்காங்க, அதான் அவங்க முழுசாக வெட்டலை, அதனால தான் அது பாதியிலே அப்படி நிற்கிது. அதுக்கப்புறம் அது வந்து அப்படியே தொங்கிட்டு இருந்துச்சு. அதை வந்து திருப்பி அவர் கையை வச்சு டக்குன்னு தட்டி விட்டு அவர் நேராக்கிட்டார். அதுக்கப்புறம் சரி நியூ கிரிஃபண்டோஸ், நான் நம்புகிறேன் நீங்கள் இந்த வருஷமாவது சாம்பியன்ஷிப் வாங்க ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு. ஏன்னா 6 வருஷமாக ஸ்லிதரின் தான் வாங்கிட்டு இருக்கு. அந்த பிளட்டி பேரான் வேற ரொம்ப இதாக பண்ணிட்டு இருக்கான். ஸ்லிதரின் கோஸ்ட் அந்த பிளட்டி பேரான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஹாரி வந்து அந்த ஸ்லிதரின் டேபிளில் அந்த பிளட்டி பேரன் கோஸ்ட்டை பார்த்தாரு. அவர் நல்லா அப்படியே ஒரு மாதிரி கண்ணோட இருந்தார். அவரோட ரோப்ஸ்லலாம் வந்து பிளட்டாக சில்வர் பிளட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மால்ஃபாய் பக்கத்தில் அவர் உட்காந்துருந்தது வந்து ஹாரி பார்த்தான். சீமஸ் ஃபினிகர் என்ன பண்ணுறான், இன்ட்ரெஸ்ட் வந்து அவர் மேலே எப்படி பிளட்டாக கவர் ஆயிருக்கு அப்படின்னு கேட்குறான். நானே இன்னும் கேட்டதில்லை அப்படின்னு அந்த கோஸ்ட் சொன்னார். எல்லாரோடையும் முடிஞ்ச அளவுக்கு அவங்க எல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த தட்டில் மிச்ச சாப்பாடுலாம் இருக்கும்ல, அது அப்படியே மறைஞ்சு போச்சு. எப்படி முன்னாடி இருந்துச்சோ அதே மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா புட்டிங்ஸ் வந்துச்சு. எல்லா ஃப்ளேவர்லேயும் ஐஸ்கிரீம் இருந்துச்சு. ஆப்பிள் பைஸு, டார்ட்ஸு, சாக்லேட்ஸு, டோனட்ஸு, ட்ரிஃபிள்ஸு, ஸ்ட்ராபெரிஸு, ஜெல்லிஸு, ரைஸ் புட்டிங்ஸ்னு எல்லாமே வந்துச்சு. எல்லாமே டெசர்ட்ஸ் வந்துச்சு. அப்போ வந்து ஹாரி வந்து அவன் அந்த டார்ட்டை சாப்பிட முயற்சி பண்ணிட்டு இருந்தான். அப்போ வந்து அந்த ஃபேமிலிஸ் பற்றி பேச்சு போயிட்டு இருந்துச்சு. அப்போ சீமஸ் வந்து சொன்னான், ஐ எம் ஹாஃப் அண்ட் ஹாஃப். அதாவது எங்கள் அப்பா வந்து மகள், எங்கள் அம்மா வந்து விச்சு. அவங்க வந்து அதை சொல்லாமல் மேரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அதை கேட்டுட்டு எல்லாம் சிரிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் உன்னை பற்றி சொல்லுனேன் வெளில ரான் கேட்டான். என்னோடய கிராண்ட்மா தான் இங்கே எனக்கு கொண்டு வந்தாங்க. அவங்க ஒரு விச்சு. எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து என்னை ஒரு மகள்னு நினச்சிட்டாங்க. எங்கள் அங்கிள், கிரேட் அங்கிள் அல்ஜி இருக்கார். அவர் வந்து என்னை வந்து எப்போ பார்த்தாலும் என் மேலே மேஜிக் போட்டு என்னை வந்து மேஜிக் இருக்கா, என் பவர்ஸ் வந்து வெளியே கொண்டு வர ட்ரை பண்ணிகிட்டே இருப்பார். ஒரு தடவை என்ன ஆயிடுச்சுன்னா, பிளாக்பூல் பிளேயர்லேருந்து என்னை தள்ளி விட பார்த்தாரு. நான் வந்து முழுகி செத்துருப்பேன். ஆனால் அன்றைக்கி நடக்கலை எதுவுமே. ஆனால் நான் வந்து 8 வயசு ஆகிறப்போ ஒன்று நடந்துச்சு. அங்கிள் ஆல்ஜி வந்து என்னை வந்து கூட்டிகிட்டு வந்தார். மேலே வந்து அவரோட வீட்டுக்கு விண்டோலேருந்து என்னை கீழே போடலாம், அப்போயாவது பயமுடுத்தலாம், அப்போயாவது இவன் வந்து ஏதாவது பண்ணுவான்னு நினச்சாரு. அங்கே அப்படியே என்னை வந்து காமிச்சிட்டே இருந்தார். அப்போ வந்து திடீர்னு ஆன்ட்டி ஈனிட் வந்து அவங்களுக்கு மிராங் கொடுத்தாங்க. ஆக்சிடெண்ட்டாக அந்த மிராங்கை வாங்குறேன்னு அவர் போனதுக்கப்புறம் என்னை கீழே போட்டு போயிட்டாரு. நான் அப்படியே பவுன்ஸ் ஆகி அப்படியே கார்டன் வழி அப்படியே ரோட்டுக்கு போயிட்டேன். அப்போ தான் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது எனக்கு மேஜிக் பவர்ஸ் இருக்குது அப்படின்னு. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாட்டாங்க. எங்கள் பாட்டிலாம் சந்தோஷத்தில் அழுதேட்டாங்க அப்படின்னு அவன் சொன்னான். இந்த கிரேட் அங்கிள், கிரேட் ஆன்ட்டி அப்படின்னா என்னென்னா, கிரேட் அங்கிள்னா அவங்க பேரண்ட்டோட அங்கிள், அவங்க பேரண்ட்டுக்கு அங்கிள் அந்த மாதிரி. அதே மாதிரி கிரேட் ஆன்ட்டினா அவங்க பேரண்ட்டுக்கு ஆன்ட்டி அந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் ஹாரி வந்து இந்த சைடு பார்த்தா பர்சியும் ஹெர்மோனியும் வந்து லெசன்ஸை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. ஹெர்மோனி என்ன சொன்னான்னா, அவங்க ஸ்ட்ரெயிட்டாக வந்து லெசன்ஸுக்கு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய கற்றுக்கிறதுக்கு இருக்குது. நான் வந்து பர்டிகுலராக வந்து டிரான்ஸ்ஃபிகரேஷனில் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன். உனக்கு தெரியுமா, ஏன்னா ஏதோ ஒரு விஷயத்தை ஏதோ ஒரு அதாக மாற்றுறது ரொம்ப நல்லாயிருக்கும், அதே மாதிரி இது கஷ்டமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. உனக்கு வந்து ரொம்ப சின்ன விஷயத்துல தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, லைக் மேட்ச் பாக்ஸை வந்து நீடெலாம் மாற்றுறது, இந்த மாதிரி திங்ஸஸில் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. ஹாரிக்கு வந்து இப்போ ஒரு மாதிரி தூக்கம் வர மாதிரி இருந்துச்சு. அப்போ தான் வந்து அந்த ஹை டேபிளை பார்த்தான். அங்கே வந்து ஹாக்ரிட் வந்து அவரோட காப்லெட்டில் எடுத்து குடிச்சிட்டு இருந்தார். மெகானகல் வந்து டம்பிள்டோர்ட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. ப்ரொஃபஸர் குரில் வந்து அந்த டர்பன் போட்டிருந்தார்ல, அவர் வந்து யாரோ ஒரு டீச்சர்கிட்ட பேசுகிறாரு. அவரோட ஹேர்லாம் ரொம்ப க்ரீஸியாக இருக்குது. அவரோட நோஸ் வந்து ஒரு மாதிரி ஹூக்கடாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி அவர் ஒரு மாதிரி வெளுத்து போன ஸ்கின் மாதிரி இருக்குது. சடனாக வந்து அந்த டீச்சர் வந்து குரிலோட டர்பன் வழியாக டக்குன்னு ஹாரியை பார்க்குறாரு. ஹாரிக்கு வந்து அவனோட ஸ்கார் வந்து வலிக்குது, அவனோட ஃபோர்ஹெட்டில் இருக்க ஸ்காரு. அவுச் அப்படின்னு அவன் வந்து கத்திட்டு அவனோட தலையில் அந்த ஃபோர்ஹெட்டில் வந்து கை வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பர்சி கேட்குறான். இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு ஹாரி சொல்கிறான். அந்த வலி வந்து வந்த மாதிரியே டக்குன்னு உடனே போயிடுச்சு. ப்ரொஃபஸர் குரில்கிட்ட பேசிகிட்டு இருக்க டீச்சர் யாருன்னு ஹாரி வந்து பர்சிட்ட கேட்குறான். ஓ, உனக்கு ப்ரொஃபஸர் குரில் பற்றி தெரிஞ்சிருக்கே, அவர் எப்போவுமே நர்வஸாக தான் இருப்பார். சரி, அந்த ப்ரொஃபஸர் வந்து ஸ்னேப்பு, அவர் வந்து போர்ஷன் நடத்துவார். ஆனால் அவருக்கு அதில் விருப்பமே இல்லை. ஏன்னா அவருக்கு வந்து குரிலோட ஜாப் மேலே தான் கண்ணு. ஏன்னா அவர் டார்க் ஆர்ட்ஸ் பற்றி அவருக்கு நிறைய தெரியும் ஸ்னேப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அப்போ வந்து ஹாரி வந்து ஸ்னேப்பையே பார்க்குறான். அவர் வந்து பார்க்குறாரான்னு, ஆனால் அவர் பார்க்கவே இல்லை திருப்பி. அவங்க ஃபஸ்ட்டு டின்னர் சாப்பிட்டதுக்கப்புறம் எல்லாமே மறைஞ்சதில்ல, அந்த மாதிரி இப்போ வந்து அந்த புட்டிங்ஸ் எல்லாமே மறைஞ்சிருச்சு. அது மறைஞ்சதுக்கப்புறமா டம்பிள்டோர் எந்திரிச்சு நின்னார். அதுக்கப்புறம் அந்த ஹாலே சைலண்ட் ஆயிடுச்சு. டம்பிள்டோர் வந்து சொல்கிறாரு, கொஞ்சம் வார்த்தைகள் உங்கள்கிட்ட பேசணும். இந்த டேர்ம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சில அறிவிப்புகளை நான் உங்கள்கிட்ட கொடுக்கணும்னு விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த காட்டுக்கு நீங்கள் யாருமே போகக்கூடாது. அது வந்து கைவிடப்பட்ட காடு. அதே மாதிரி
சில பழைய ஸ்டூடெண்ட்ஸும் அதை ஞாபகம் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டம்பிள்டோர் அப்படியே அந்த வீஸ்லிஸ் ட்வின்ஸ் இருக்காங்களா அவங்கள பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் நான் மிஸ்டர் ஃபிட்சையும் நான் கேட்டுக்கிறேன், த கேர்டேக்கர். அவர் வந்து உங்களுக்கு ரிமைண்ட் பண்ண சொன்னார், மேஜிக் இல்லாத பொருட்களை வந்து நீங்கள் கிளாஸஸ்குள்ளேயும் காரிடர்க்குள்ளேயும் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். குவிட்ரிச் ட்ரையல்ஸ்லாம் இந்த டேர்மோட செகண்ட் வீக்கில் ஸ்டார்ட் ஆகிடும். யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மேடம் ஹூச்சை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்றாரு. கடைசியாக நான் உங்கள் எல்லார்ட்டையும் ஒன்று சொல்லணும். இந்த வருஷம் 3வது மாடியில் இருக்கிற ரைட் ஹேண்ட் சைட் காரிடோர் தடை செய்யப்பட்டிருக்கு. யாருக்கெல்லாம் மோசமான சாவு வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் அங்கே போக மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஹாரி வந்து இதை கேட்டோடனே சிரிச்சிட்டான். அவனோட கொஞ்சம் பேர் மட்டும் தான் சிரிச்சாங்க. அவர் சீரியஸாக பேசல அப்படின்னு ஹாரி வந்து பேர்சிட்ட கேட்குறான். கண்டிப்பாக அப்படின்னு பேர்சி சொன்னான். ஆனால் இது வித்தியாசமாக இருக்குது. எப்போதுமே வந்து ஏன் எங்கேயாவது தடை செய்யப்பட்டிருந்தா அந்த ரீசன்ஸை சொல்லுவாங்க. ஏன்னா ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகக்கூடாதுக்கு காரணம் அதில் ரொம்ப ஆபத்தான உயிரினங்கள்லாம் இருக்குது, அது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ப்ரீஃபெக்ட்ஸ்ட்டு மட்டுமாவது அந்த காரணத்தை சொல்லியிருக்கலாம் அப்படின்னு பேர்சி சொன்னான். அதுக்கப்புறம் டம்பிள்டோர் வந்து அவர் வாண்டை வச்சு ஒரு ஃப்ளிக் பண்ணும்போது மேலே வந்து ஒரு கோல்டன் ரிப்பன் மாதிரி வருது. அதில் வந்து அந்த வேர்ட்ஸ் எல்லாமே, அந்த பாட்டோட வேர்ட்ஸ் எல்லாமே இருக்குது. எல்லோரும் உங்களோட ஃபேவரட் டியூனை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி டம்பிள்டோர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் எல்லோரும் பாட ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த ஹாக்வர்ட்ஸ் சாங் வந்து யூடியூப்லேயே இருக்குது, நீங்கள் போட்டு பாருங்க. ஏன்னா நான் போட்டேன்னா காப்பிரைட்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் இந்த ஹாக்வர்ட்ஸ் சாங் வந்து நான் என்ன சொன்னாங்க அதுலேருந்து தமிழ் மீனிங் மட்டும் லைட்டாக சொல்கிறேன். ஹாக்வர்ட்ஸ் எங்களுக்கு வந்து ஏதாவது சொல்லித்தாங்க. நாங்கள் வந்து வயசானவங்களா இருந்தாலும் மொட்டையாக இருந்தவங்களும் இல்லை சிறங்கு வந்து முழங்கால வச்சு இருக்கிறவங்களா இருந்தாலும் எங்களுக்கு சொல்லித்தாங்க. எங்கள் தலைகளை வந்து ரொப்ப முடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களால. ஆனால் எங்கள் தலை வந்து இப்போது காத்தாலையும் டெத் ஃப்ளைஸாலையும் பிட்ஸ் ஆஃப் ஃப்ளஃப்னாலையும் தான் ரொம்ப நிறைஞ்சிருக்கு. அதனால ஒர்த்தாக இருக்கிற விஷயங்களை எங்களுக்கு டீச் பண்ணுங்க. நாங்கள் மறந்ததெல்லாம் திருப்பி கொண்டு வாங்க. நீங்கள் உங்கள் பெஸ்ட்டை கொடுங்க, மிச்சத்தை நாங்கள் பண்ணுறோம். எங்கள் மூளை முழுவதும் கெட்டு போகிற வரைக்கும் நாங்கள் படிப்போம் அப்படின்னு அந்த பாட்டில் மீனிங் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாரும் அந்த பாட்டை வந்து டிஃப்ரெண்ட்டான டைமிங்கில் முடித்தாங்க. அந்த வீஸ்லிஸோட ட்வின் பிரதர்ஸ் மட்டும் ஏதோ ஃபியூனரல் மார்ச் பாட மாதிரி ரொம்ப பொறுமையாக பாடிட்டு இருந்தாங்க. ஓகே, பெட் டைம் வந்துச்சு, எல்லாரும் போங்க அப்படின்னு டம்பிள்டோர் சொன்னார். பேர்சி தான் வந்து ஃபஸ்ட் இயர் கிரிஃபண்டோர் ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தான். ஹாரியோட கால்லாம் வந்து ரொம்ப சீக்கிரமாக போகணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா வந்து நிறைய சாப்பிட்டதுனால அவனுக்கு ரொம்ப தூக்கமாக வந்துச்சு. அதனால் வேகமாக போகணும் அப்படின்ற மாதிரி அவனுக்கு இருந்துச்சு. அவன் வந்து பார்த்தான், சைடில் வந்து அந்த படங்கள்லாம் வேறு பேசிகிட்டு இருந்துச்சு. சில பேரை பாயிண்ட் பண்ணிகிட்டு இருந்துச்சு, அந்த மாதிரிலாம் அது பேசிகிட்டு இருந்துச்சு. அவன் வந்து திரும்பி பேர்சியை வந்து எல்லோரும் ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சடனாக வந்து ஒரு பண்டில் ஆஃப் வாக்கிங் ஸ்டிக்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து மேலே காற்றுல பறந்துட்டு இருந்துச்சு. பேர்சி வந்து ஒரு ஸ்டெப்பு எடுத்து வச்சோன்னே எல்லா வாக்கிங் ஸ்டிக்கும் அவன் மேலே தூக்கி எறியப்பட்டுச்சு. பீவ்ஸ் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இயர்ஸை பார்த்தா அவன் ஒரு பால்டர்கெய்ஸ்ட். பீவ்ஸ் உன்னை காமிச்சிக்கோ அப்படின்னு சொன்னான் பேர்சி. நான் பிளடி பேரண்ட்டை போய் இதெல்லாம் சொல்லணுமா அப்படின்னு பேர்சி கேட்குறான் அவ்வளோ சத்தமாக. அதுக்கப்புறம் வந்து பீவ்ஸ் வந்து வெளியே வரான். அவன் வந்து அப்படியே ஃப்ளோட் பண்ணிக்கிட்டே அந்த வாக்கிங் ஸ்டிக்ஸை கையில் வச்சுட்டு வந்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ஓ ஈக்குவல் ஃபர்ஸ்டீஸ் என்ன ஒரு ஃபன்னு அப்படின்னு சொன்னால், சடனாக வந்து அவங்க அந்த ஃபர்ஸ்ட் இயர்ஸ் மேலே வந்து அப்படியே பறந்து போனால் அவங்க டக்குன்னு கீழே குனிஞ்சிட்டாங்க. ஏய் பீவ்ஸ் இங்கேருந்து போயிடு, இல்லாட்டி நான் பேரண்ட்டை சொல்லிவிடுவேன் அப்படின்னு பேர்சி சொன்னான். அவன் எதுவும் பேச முடியாமல் அவன் கையில் இருக்க வாக்கிங் ஸ்டிக்கை வந்து நெவிலோட தலையிலே போட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் பேர்சி சொன்னால், நீங்கள் அவெல்லாம் பார்த்துக்கோங்க, பிளடி பாரனுக்கு மட்டும்தான் அவன் வந்து அடங்குவான், ப்ரிஃபெக்ட்ஸ்க்கு கூட அவன் அடங்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். இங்கே பாருங்கள் நம்ம வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால், அங்கே வந்து ஒரு பெரிய ஒரு போர்ட்ரேட், ஒரு பிக்சரில் வந்து ஒரு பெரிய உமன் வந்து பிங்க் சில்க் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. அவங்க வந்து பாஸ்வேர்ட் அப்படின்னு கேட்டாங்க. கேப்பர்ட் ட்ரகோனஸ் அப்படின்னு பேர்சி சொன்னான். அதுக்கப்புறம் அந்த போர்ட்ரேட் வந்து அப்படியே மூவ் ஆகி வந்துச்சு, சைடாக போயிடுச்சு. அதுக்கு பின்னாடி பார்த்தா ஒரு பெரிய ஹோல் இருந்துச்சு. அது வழியாக அவங்க போனால் கிரிஃபண்டோர் காமன் ரூம் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் பேர்சி வந்து கேர்ள்ஸை வந்து ஒரு வழியாக போக சொன்னால் அவங்களோட டார்மெண்ட்ரிக்கு, அதே மாதிரி பாய்ஸை வந்து இன்னொரு வழியாக போக சொன்னால் அவங்க அவங்களோட டார்மெண்ட்ரிக்கு போயிட்டாங்க. கடைசியாக அவங்க வந்து அவங்களோட பெட்டை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு ரூமில் வந்து 5 போஸ்டர் பெட்ஸ் வந்து இருந்துச்சு. அவங்க பேசுறதுக்கு கூட ரொம்ப டயர்டாக இருந்தாங்க. அதனால் டக்குன்னு பைஜாமாஸை மாட்டிட்டு அவங்களோட பெட்டில் போய் படுத்துட்டாங்க. நல்ல ஃபுட்டு இல்லை அப்படின்னு ரான் சொன்னான். ஏய் ஸ்கேபஸ் எந்திரி, அவன் என்னோட ஷீட்டை கடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னான். ஹாரி வந்து ரான்ட்ட வந்து அவன்கிட்ட ஏதாவது பீஸ் ஆஃப் ட்ரெக்கல் ட்ராக்ட் இருக்கான்னு கேட்கலான்னு போனான். அதுக்குள்ளே அவன் தூங்கிட்டான்.
ஹாரி வந்து நிறையா சாப்பிட்டனால அவனுக்கு ஒரு மாதிரி ஸ்டேஞ்சான கனவு வந்துச்சு. என்னென்னா, அவன் வந்து குரிலோட அந்த டர்பனை போட்டிருக்கான். அந்த டர்பன் வந்து அவன்ட்டு பேசுது. அந்த டர்பன் என்ன சொல்லுதுன்னா, நீ வந்து ஸ்லிதரினோட ஹவுஸுக்கு போகணும், அதுதான் உன்னோட டெஸ்டினி அப்படின்னு சொல்லுது. ஹாரி சொல்கிறான், எனக்கு ஸ்லிதரினா இருக்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறான். அவன் சொன்னோடனே அந்த டர்பன் வந்து ரொம்ப ஹெவியர் ஆகிட்டே போயிட்டே இருக்குது. இதை பார்த்து வந்து டிராக்கோ மால்ஃபாய் சிரிக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் டிராக்கோ திரும்புகிறான். அங்கே வந்து ஸ்னேப் இருக்காரு, அவரும் வந்து சிரிக்கிறாரு. அவரோட சிரிப்பு ஒரு மாதிரி ரொம்ப ஹையாகவும் கோல்டாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் டக்குன்னு ஒரு க்ரீன் லைட் வருது. ஹாரி எந்திரிச்சுக்கிறான். அதுக்கப்புறம் அவன் திரும்பி படுத்துக்கிட்டு அப்படியே தூங்கிடுறான். அடுத்த நாள் அவனுக்கு அந்த கனவு ஞாபகமே இல்லை. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றதை நம்ம நெக்ஸ்ட் சாப்டரில் பார்க்கலாம். சம் ரீசன்ஸ்னால என்னால் கண்டினியூஸாக வீடியோ போட முடியல. சாரி காய்ஸ், உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணியிருந்தா. பட் இன்னிலேருந்து நம்ம டெய்லியுமே வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ கீப் சப்போர்ட்டிங். நம்ம இன்னும் நிறையா சாப்டர்ஸ் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். அன்டில் தென் ஸ்டே டியூன். தேங்க்யூ.